அடைச்சி காலையில ஒரு 4 வயசு சவுண்ட்ல எந்திக்க வேண்டியிருக்கேன். ஒரு நாளா உங்ககிட்ட சத்தம் இல்லாம இருக்குதா? அக்கம் பக்கம் யாரும் குடியிருக்க வேண்டாம். எப்ப பாரு நாரவாய் ஓட்டிச்சு நொறுக்கலாம் வீட்டலாம். எங்க நீ நொறுக்க பாப்போம். இல்ல நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என் வீட்டை அடிச்சு நொறுக்கல பாப்போம். அவன் எவ்வளவு தேனா விட்ட வீட்டை அடிச்சு நொறுக்க வேணாம். எங்க நொறுக்க பாப்போம். லாடாதீங்க நீ அடிச்சு நொறுக்கிடுவான். டேய் நீ நொறுக்கடா பாப்போம். இல்ல இந்த கம்பெனி ஏய் என்ன அடிச்சு நொறுக்கினே? ஐயோ ஓடியாங்க. யாவன் வந்தாலும் சரி இன்னைக்கு உன் வீட்டை நான் அடிச்சு நொறுக்கிறேன் பாக்கியா? என்னல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அடைச்சி நாரவாய்களா உங்களுக்கு மதிப்பு ஒரு கேளு. அதெல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது. எப்படி பேசுறான்? அப்படி தாண்டி பேசுறேன் நாரவாய்களா. அக்க பக்கம் மனசை குளிர்க்க வேண்டாம். கால சொலப்புல எனக்கு. ஏய் இது என் வீடு. என் வீட்டுக்கு நாங்க சண்டை போடுவோம் சச்சரவு பண்ணுவோம். அதை கேட்க நீ யாரல? உன் வீட்டுக்குள்ள போடு. தெரு கேட்க முடி போடாத. அப்படி சண்டை போடுறதா ஊருக்கு வெளியில போங்கடி குந்தாடிகளா. கிங்ஸில் ராஜா அந்த பிள்ளை உன்னை பத்தி சிரிக்குது. அந்த பிள்ளை இந்த வீட்டுல தப்பி தவறி பிறந்திருக்கு. ஏன் இவள நாட்டுல அறுத்து கழிச்சு இப்ப பெத்த பிள்ளை அறுத்து கழிக்க புரியல? என்னல எங்க நாட்டுல உனக்கு ரொம்ப அக்கா இருக்கும் போலக்கு. அடியே குந்தாடிகளா உங்க பொம்மத்தெல்லாம் வேற எங்க வச்சுக்கிடுங்க. அடே உங்க பொம்மத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தாதீங்கன்னு யாராவது சொன்னா உடனே கனெக்ஷன் பண்ணி விட்டுறது. ஆண்டிகளா அப்போ உங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் இருந்த அந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ? 45 வயசு கிழவி உனக்கே அப்படி இருக்க. அந்த பிள்ளைய திறந்தனே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வளப்பு சரியில்லை. அதான் இன்னொரு பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வளர்ந்தவதான் அப்படி இருந்திருக்கும். அதான் நாத்தனார் இப்படி பச்சையா பேசிட்டு இருக்கீங்களோ? நீ ஏன் குடும்பத்தை தலையிடாத. என்னங்க ஏன் நாத்தனார் மேல உனக்கு அவ்ளோ அக்கறை? அந்த அக்காவும் எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்கும். நீங்க படுத்த பாட்டை பார்த்துட்டு எவனா கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா நான் கேப்பேன். இல்ல இந்த கம்பெனில எங்க வீட்டை அடிச்சு நொறுக்க பாப்போம். என்ன நீ தொட்டிக்கு போறியா? போணும்ல மதியத்துக்கு போல போணும்ல. என்ன பையன் ஒரு கை விளாண்டுட்டு வந்துருவோம். இல்ல அதுல கை வச்சா ஞாபகம் நான் வரல. ஒரே ஒரு கை தான். வாங்கடா வாங்க. ஏன் பிள்ளைகிட்ட உங்களுக்கு ஏமா என்னாச்சு? ஏன் கத்திட்டு போறியா? அந்த மரியாவும் பேரியும் சேர்ந்து உன் கிங்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்காளுவ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமா சொல்றியா? நம்ம அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காளுங்களா? ஓவ்ளோல இல்ல அது மாதிரி இல்ல. இல்ல அவள நீங்க உசுரோட இருக்க கூடாது. யார் பிள்ளை யார் பேசுறது? வாங்கல. ஏய் யாரடி அன்னைக்கு சண்டை போட்டது? தேவேரி யார் பிள்ளையோட பச்சை பேசிக்கிட்டு இருக்க? விடாதீங்கமா அவள இன்னைக்கு. அந்த அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தா அந்த அக்காளை என்ன கடைசி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அட பாய் மட்டையில அந்த பிள்ளை வயசு என்ன என் பிள்ளை வயசு என்னடி? உடாதீங்க. என் நாத்தனால நான் கொடுமைப்படுத்துவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீங்க யாருன்னு கேட்க? கொடுமை உன் பையனுக்கு என்ன அக்கறைன்னு கேட்க? என் புள்ள போலீஸ்டி கேட்கத்தான் செய்வான். ஆம்பளை பிள்ளை பத்து வச்சிருக்கேன். ஆம்பளைனா தட்டி கேட்கதாண்டி செய்வான். ஆமா இந்த குந்தாடிகளுக்கு பேச்சுவார்த்தை ஆகாது. வீட்டு அடிச்சு வருது தம்பி. இப்ப பாருங்க. இல்ல பாத்துக்கலாம் விடு. இதுக்கப்புறம் என்ன வாய் பேச நானும் பாக்குறேன். நான் டவுன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். போ அங்க நான் தான் வருவேன். ரவுடி பையல பிள்ளைய பத்திட்டு நீங்க வாய் பேசாதீங்க. நாத்தனார் ஒளை பத்திங்க நீங்க வாய் பேசாதீங்கடி. ஆமா இவ வந்து பார்த்தவ என் நாத்தனார் பத்திங்க நாங்க திங்கத. இவ்வளவு நாள் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கியா அந்த பிள்ளைய? அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய மாப்பிளை பூரா தட்டி கழிச்சு விட்டுக்கிட்டு குந்தாணிகளா அந்த பிள்ளை ஒளை பத்திட்டு இருக்க பாத வத்திக்கலாம். நீங்க உருப்படி இல்லாட்டி யாராவது தட்டி கேட்க வந்தா நீ அவளை வச்சிருக்கேன்னு கேட்க வேண்டியது. டேய் நீங்க மண்டை அடிச்சு இருக்குடா. சொல்லிட்டல இப்ப பாருங்க. இங்க வா ரச்சலி, நீ வாய் பேசாத. உங்க அம்மா மாருக்கு இதெல்லாம் பத்தாது. அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. விடுங்க. நீ என்ன இவள கோக்கட் வாங்கிட்டு இருக்க? அவங்க சரியா பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு அத்தை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லுமா. உங்க அம்மாக்குலாம் பட்டாலும் அறிவராது. சாக்கடைக்குள்ள புஷ்பம் பூத்திருக்கு. நீ நல்லா தட்டி கேளுமா. முட்டாத இந்த அம்மா காரிய. இல்லட்டலாம் என்ன பேச்சு? அடிச்சு நொறுக்குங்களே விட்ட. டேய் அடிச்சு நொறுக்குடா. சும்மா அடிச்சு நொறுக்குங்களே. பாத்துக்கலாம். ஐயோ எங்க வீட்டை அடிச்சு நொறுக்குதானவளே. ஐயோ எங்க வீட்டை அடிச்சு நொறுக்குதானவளே. இனிமேல் என் தம்பி கிட்ட ஏதாவது வம்ப கும்ப வச்சுங்க. முதல்ல ஒருத்தி உயிரோட இருக்க முடியாது. கொலைச்சிட்டு போயிருவேன். நீங்க போங்கண்ணே. இந்த வீட்டுக்கு தரமட்டமாக்கிட்டு வரேன். விடாதுல ஒருத்தி விடாத. அந்த ரேச்சல் பிள்ளை மட்டும் விட்டுரு. அது ரொம்ப பெரிய சண்டை எனக்கு உங்க வீட்ல. ஆமா அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப சண்டை. கிங்சன் என்ன ரொம்ப சண்டை பட்டாவளோ? தொரண்ணே அந்த சாரண அண்ணே எல்லாரும் சண்டை தான். அது எங்க தெரு வரைக்கும் கேட்டுச்சுது. நானும் நினைச்சேன். கிங்சன் நீ பாத்தியா?
இல்ல நான் சாயங்காலம் டூட்டி போவேன். அவன் பால்ராஜ் வந்துட்டானா அப்படி? சும்மா இருடி. மேட்ச் நடக்கட்டும் நடக்கட்டும். ஏடி ஒருவேளை தெரிஞ்சுதான் போட்டு வந்திருக்காவளோ? என்ன சொல்ற? காலையில வேற ட்ரெஸ் தண்டி போட்டிருந்தாவ. இப்ப நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கால இதை போட்டு வந்திருக்காவ நினைக்கிறேன். இல்ல ரேச்சல் பிள்ளை அங்க உட்கார்ந்து இருக்கு பாரு. அதுக்கு இல்ல அந்த பிள்ளை உட்காந்து என்னல இல்ல அந்த பிள்ளை ஒன்னியே நம்மள பாக்குது. தூக்கி போட்டு மிதிச்சுவேன் கட்டியா. அந்த குடும்பத்தை தப்பி தோய்ப்பு அந்த பிள்ளைல அத்தை கறிக்கு தான் இந்த பிள்ளைக்கு நடக்க போகுது. பார்த்தாலே பாவமா இருக்கு. ஏடி அந்த அண்ணன் ஒண்ணு பாக்காவ. இல்ல அந்த பால்ராஜ கூட்டம் வந்துடல கிளம்புவான். சரி கிங்ஸே. கேசி உங்க அண்ணன் வரணுமா? ஏற்கனவே எங்க அண்ணன் போயிருப்பான். அவன் எங்க அண்ணன் ஃப்ரெண்டு தானே, அவன் அப்பவே போயிருப்பான். இல்ல பால்ராஜ் வீட்டுக்கு சீக்கிரம் போன வாங்கல. நான் வேற சாயங்காலம் டூட்டி போகணும். அதுக்குள்ள போயிட்டு வந்தாதான் உண்டு. பாத்தியா அந்த அண்ணன் ஒண்ணே வச்ச கண்டு வந்தாம பார்த்தா பாத்தியா? ஆமாடி அவ என்னைய பார்த்தாவல்ல. ஆமாடி இல்ல சீக்கிரமா போவோம். இல்ல பாம்பு பாருல. இல்ல பாம்பு பாரு. இல்ல ஆமால எனக்கு சரியான வேட்டை. பிடிக்கல. இல்ல கம்பல்ல. அத்தி பாம்பா, நான் வீட்டுக்கு போறேன் கிங்ஸி. அது பாம்பா. இப்ப பாரு அத கையாலே பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராவ. வீரம்ல. உனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்குமா? சும்மா இருடி. உனக்கு அந்த அண்ணன் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இத அந்த அண்ணன் சொல்ல வேண்டியதானே? நம்ம தேசிய கால்ல இப்படித்தான் அந்த மாணிக்க அண்ணன் கிட்ட சொல்லாமலே இருந்தாவ. வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. சும்மா இரு. சொல்லும் போது சொல்லிக்கலாம். சீக்கிரம் சொல்லிரு. சீக்கிரம் சொல்லிடு. அங்க போகுது பாம்பு அங்க போகுதுல. கேளு அது மாதிரில கேளு. மீனிக்கிட்ட எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் யாரடி? உனக்காக வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. அவன் வந்து பேசினா அவங்கிட்ட சண்டை போடுங்க. அதுக்கு எதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன அவனை வச்சிருக்கியா என்ன? ஓ காதலிக்கியோ? வாயை மூடுங்க. அந்த பையன் சின்ன பையன். சே அசிங்கமா இல்ல உங்களுக்கு? சின்ன பையன் நீ தான் அலைஞ்சிட்டு கிடக்கிய. வார்த்தை விடாதீங்க சொல்லிட்டேன். அவன் நான் தூக்கி வளர்த்த பையன். சே அசிங்கமா பேசுறீங்க. அவன் தூக்கி வளர்த்த புள்ள மாதிரி பேசலையே கூட. நீங்கள பொம்பளைங்களா? நீ சம்பத்தி மணி அந்த ஊதாரிக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லன்னா சம்பளம் இங்க வந்திருக்குமே. நீ ஊதாரியா சுத்தி நான் சம்பத்தி மணி கொடுக்க நீ என் கூட படுத்து போதுன்னு சொல்லியிருக்க அப்படிதானே? நீங்களும் அண்ணன் தம்பி கூட பிறக்கல. பிறந்தோம் ஆனா ஒன்ன மாதிரி பிறக்கல. உண்மைதான். என்ன மாதிரி கையால அண்ணனுக்கு நீங்க பிறக்கல. அதோட வாய் உங்களுக்கு எல்லாம் நீளம். ஏய் ரொம்ப பேசாதடி. நீ எப்படி வாழ்றன்னு நாங்களும் பாக்குறோம். அந்த ரவுடி பையன் வீட்டுல அடிச்சு வலிக்கிட்டு போயிருக்கான். அவங்கிட்ட வாயை கொடுத்தா அப்படிதான் பண்ணுவான். நீ சொல்லிதான் அவன் பண்ணனா? அவன் அப்படித்தான் சொன்னான். நான் அவங்கிட்ட சொன்னேன்னா அவன் உங்ககிட்ட சொன்னான். உன்னை வச்சிருக்கேன்னு கூட சொன்னான். அந்த பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. இந்த ஊர்ல எனக்காக வந்து நிக்கிறது இந்த ஒரு பையன் மட்டும்தான். அந்த பையனை கூட அசிங்கமா பேசுறீங்களே. நீங்க என்னதான் அசிங்கமா பேசினா சரி, அவங்கிட்ட மோத முடியாது. அவங்கிட்ட வீணா வாயை கொடுத்து புண்ணாக்கிடாதீங்க. நீங்க இப்பெல்லாம் பேசிட்டா நான் அப்படி மருந்து குடிச்சு செத்து வேணும் பார்த்திருக்கீங்க. நீங்களே உசோட இருக்கும் போது எந்த தப்பு பண்ணாத நான் எதுக்கு சாகணும்? சம்பளப்பட்ட எங்க கொண்டு கொடுக்கன்னு சொல்லு. 30,000 ரூபாய் மாசம் சம்பளம். அப்பா போதவத்தி எவன் கையில கொடுத்துட்டு இருந்துட்டு வரான்னு தெரியல. பேசுங்க, எவ்வளவு தூரம் பேசணுமோ பேசிக்கோங்க. அந்த ரவுடி பையல நீ வச்சுக்கிட்டு அவனோட ஏறி விடுதல நீ. போங்க. அடியே என் தம்பி வாடி அசிங்கமா பேசுறீங்க. உங்களெல்லாம் அடிக்காம போனா என் தம்பிக்கு நான் அண்ணனே இல்ல. என் தம்பி பேசுறீங்க எவ்வளவு பெரிய உரிமை இருக்குது. அவன அசிங்கமா பேசுறீங்க உங்கள. தொலைச்சு யாரு என் தம்பி பேசுறது? அவனை இந்த திருப்பி பேச கண்ட மண்டைய பொழந்துட இருக்கும். இருங்கடிலா உங்களை குழி தோண்டி உயிரோட வச்சு புதைக்கிறேன். அந்த அக்கா என்ன பண்ணாங்க உங்களை? வீட்டுல இருக்க பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டு நீங்களாம் பேசுறீங்க பாரு பேச்சு. எங்களை அடிச்சுட்டலடா. அத்தா சொல்லலடி உங்களால உயிரோட குழி தோண்டி புதைக்கணும்னே. இன்னொரு திருப்பி என் தம்பியை ஏதாவது பேச கண்ட சத்தியமா சொல்றேன் போலீஸ் அடி சும்மா எப்படி இருக்குன்னு தெரியல பொழந்து கட்டிடுவேன். என் தம்பி முன்னாடி அடிக்க போனேன்டி. சொந்த நாத்துனார அங்க படுத்தியா இங்க படுத்தியான்னு பேசுற உங்களுக்கு எல்லாம் இது போதும்டி. ஏண்டிலா நீங்களும் பொம்பளை இல்லடி, ஒரு புள்ளைய பத்தி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க.
அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்கல, இப்படி வாய்க்கூசாம பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, தொலைச்சிருவோம் தொலைச்சு. அத்தியவே என் புள்ள மேல கண்ணு வச்சிருப்பானா? உன் புள்ளனோட எப்படி பொத்துக்கிட்டு வந்து இருவ யாருமே ஓடிதான் போறா பாத்துக்கிட்டே இருங்கடி. டேய் வாய்க்கு வந்து பேசாத சொல்லிட்டேன். உன் வீட்டு பொண்ணு இவங்களே ஓடி போயிடுவான்னு சொன்னதுக்கே புத்துதே குறையுது. அந்த பொண்ணு வாய்க்குசாம அங்க கொடுத்தியா இங்க இருந்தியா? அட்டியே பொழந்து கட்டிடுவேன். என் தம்பி அநியாயத்தை தட்டு கேட்கதான் செய்வான். தப்பு செஞ்சா போட்டு தள்ளுவான். தப்பு செஞ்சா அடி வாங்க கடிலா. என்னக்கா இவனுக்கு அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. நம்ம பிள்ளைய தூக்கிட்டானுங்கண்ணா. இனிமேல ரேச்சல தெருவில் விளையாட விடாத, அவளை கண்காணிச்சுக்கிட்டே இரு. இல்லைனா இந்த வருஷமே ஒரு நல்ல பையனை பார்த்தேன், ரேச்சல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். இவனுல நம்ப முடியாது, தூக்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. நம்ம பிள்ளை வேற பார்க்க கலகா இருக்கா. இது களவாணி பயிலுவேன், காவாளி பயிலுவேன். பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவானுங்க. அது அந்த கடைக்குட்டி இருக்கான் பாரு, விளங்காத பையன், பொம்பளை பொறுக்கி பையன், இங்கே தூக்கிட்டு போயிடுவான். சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அதான் சரி, நம்ம குடும்பத்துக்கு இருக்கதே ஒரே ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். நான் நாளைக்கே மாப்பிள்ளை பார்க்க. நல்லவன் கேட்டாலும் நமக்கு முக்கியம் இல்ல, பணக்காரனா அதை மட்டும் பாரு, கட்டி கொடுத்துடலாம். சரிங்கக்கா. இங்கதானே இந்த பாம்பு வந்துச்சு, இங்கதானே வந்தது. இவளா ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பாம்பு வந்தது, நீ பாம்பை காணோம். சால பாம்பா நல்ல பாம்பான்னு தெரியல, உங்க வீட்டுக்குள்ளதான் வந்துச்சு. தெரியல வந்தது வரட்டு இங்க வந்துட்டு. எதுக்கும் ட்ரெஸ் மேல தூக்கு. அட குரங்கு, இவ்வளவு நிலமா போட்டிருக்க. பாம்பு வந்துட்டுனா அதுக்கு தான் சொன்னேன். நான் சொல்லது சொல்லிட்டேன், ஒரு வாயிஷ்டம். நானும் சாத்த தூக்கிக்கிட்டு அலைவேன். இதுக்கப்புறம் வாயிஷ்டம். அன்னைக்கு வந்து பாம்பு எனக்கு பாம்புல பயமே கிடையாது. மரியாதையா கீழே இறங்குறேன். எனக்கு பாம்புல பயம் கிடையாதுன்னு சொன்னோம்ல. ஒற்றை முண்டை தண்ணி கீழே இறங்குறே. டேய் எனக்கு பாம்புல பயம் கிடையாதுடா. என்ன சோதிக்காட்டி நீ கேட்க? என்ன சோதிக்காம கீழே இறங்குறே. எனக்கு பாம்புல பயமே கிடையாது. இதான் வீர சோதியாச்சா, கீழே இறங்குறே. முடியாது, நான் பாம்புக்குலாம் பயந்தவ கிடையாது. இறங்குறியா இல்லனா? டேய் கொன்னுருவேன். அப்ப கீழே இறங்குறே. முடியாது. ஏன் முடியாது? டேய் இந்த பாம்பு இருக்குடா. எல்லாத்த குரங்கு பையிலால வந்தது. ஏன்டா இங்க பத்திட்டு வந்த? ஆமா, எனக்கு ஆசை பாரு உன் வீட்டுல பத்திட்டு வரணும்னு. நான் அங்க சூசுனே இங்க வந்துட்டு. சீக்கிரம் அதை பிடிச்சிட்டு போடா. அப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு. எதுக்கு? அன்னைக்கு எப்பெல்லாம் உன்கிட்ட நான் கெஞ்சினேன். பணிக்கு பணியடா வாங்குற. அன்னைக்கு தப்பு என் மேல கிடையாது, உன் மேலதான். இது ரெண்டு தப்புன்னு கிளம்புடே. அப்ப அந்த பாம்பை பிடிச்சிட்டு போ. அப்ப என்ன சாரி கேளு, சாரி கேளு, நான் புடிச்சிட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்க இப்ப இறக்கிட்டு நான் பாட்டுல போயிருவேன். நான் சாரி கேட்க மாட்டேன். இவன் கண்ட்ரோல் பண்றான், நீ பாட்டு காப்பிடுவ. நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே கடை, நான் போயிட்டேன். ஏண்டி பண்ற? அந்த பாம்பு பிடிச்சிட்டு போயிருவியா? அது முடியாது. வந்தா புடி, வந்தா புடி. அந்த போது பாரு பாம்பு. இவ கண்ணு மட்டும் பொடி கண்ணா இருக்கு. ஒழுங்கா பாம்பை பிடிச்சிட்டு போயிரு. அது பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? பிடிச்சா பிடிக்க முடியுமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? பிடிச்சா இப்படி பிடிச்சிட்டு நிக்க முடியுமா? பாம்ப சொன்னேன்டி. பாரு அப்படி சொன்ன மூஞ்சி மாதிரி பேத்துவேன். நான் பொறுக்கேட்டி உனக்கு. ஆமா நீ பொறுக்கிடா. அப்படி சொல்லாத, நான் ஒன்னும் பொறுக்கலாம் கிடையாது. எவ்வளவு ரெடி போன பாரு, எனக்கு கோவம் வந்துடும். அப்படி சொல்லாத. அப்படி சொல்லாத, எனக்கு கோவம்னா அப்படிதான் சொல்லுவேன். பொறுக்கி
எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் விட்டுரு சொல்லிட்டேன். சொல்லுக்கடி போப்போ சொல்லு சொல்லு ஏண்டா சொல்லிக்கடி உன்னை எவண்டி விட போறப்போ இசை ஐயோ ஐயோ எனக்கு கேவலப்படுத்ததுக்கு பாம்பு பிடிச்சாச்சா? இத பிடிக்கிறாங்கிற நேரத்துலதான் அப்போ கிடைக்கலையா? கிடைக்கிற நேரத்துல மிஸ் ஆயிட்டு பொறுக்கி. விட மாட்டேன். இசை பாம்பு வந்தது பாத்தியா? அது பாக்கடி பாத்திரப்பழம். ரேச்சா எடி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, ஆனா உன்கிட்ட சொல்லணும் போல தோணுது. நானிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ இன்னும் சின்ன பிள்ளை, அதான் அவகிட்ட சொல்ல முடியல. நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ மாரியம்மா கிட்ட நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னியாமே, யாரு? அத பத்தி தான் உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன். சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்லயே நான் வாழ்ந்துட்டேன், அந்த நரகத்திலேயே வாழ்ந்துட்டேன். ஏதோ தெரியல, மனசே கொஞ்சம் சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுது. இந்த பாரு, உன் மனசுக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும். யாருன்னு சொல்லிட்டே. எங்க வீட்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். விடுதலை மட்டும் இல்ல, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்துல வாழணும், கலகலப்பா இருக்கிற ஒரு குடும்பத்துல வாழணும். எங்க வீட்டுல நான் ஒத்தையா தான் பிறந்தேன். உனக்கே தெரியும், எங்க வீட்டுல யாருக்கிட்டயுமே சேர மாட்டாங்க. ஆனா எனக்கு எல்லாரு கூட சேர்ந்து வாழணும் ஆசை, கலகலப்பா இருக்கிறவங்க கூட சேர்ந்து வாழணும் ஆசை. சரி, எனக்கு உங்க அத்தை பையன் தரத்தன. அது சரி, அதுக்கு என்ன, நானே போய் சொல்றேன். என்னடி சொல்ற? உனக்கு எங்க அத்தான பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அத்தா நான் சொன்ன கேப்பாரு. தெரியும், நீ சொன்னா கேப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்லாத, சரியா? சரி, நான் சொல்லும் போது சொல்லு. சரி சரி, நீ சொல்லும் போது சொல்ற. ஆனா ஓ செலக்ஷன் சூப்பர். எங்க அத்தா கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவாரு, கோவக்காரர் தான், முரடன் தான். போலீஸ் வேலைல அத்தா அப்படி. அது என்னமோ உண்மைதான். மத்தபடி தன்னை நம்பி வரவள நல்லா பாத்துக்கிடுவாரு. அத்தையும் பொண்ணுதான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வேண்டாண்டி, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். அதுக்கு என்ன, நான் யார சொல்லி பேச வைக்கிறேன்னு பாரு. உன்னதான் நம்பி இருக்கேன், உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். ஏய், நீ என் ஃப்ரெண்டுடி, நான் இது கூட செய்ய மாட்டேனா? எங்க அம்மா கிட்டே சொல்லி நான் பேச சொல்றேன், போதுமா? எங்க அம்மாவே சந்தோஷம் தான் படுவாங்க. அந்த முண்டைக்கனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஒண்ணுல வேண்டான்னு சொல்லுவாங்களா? போடி, அப்படி சொல்லாத. முண்டைக்கண்ணு சொன்னது எனக்கு கோவம் வருது. நான் அப்படி என்ன சொல்வேன்? எங்க அத்தை பையனா முண்டைக்கண்ணே முண்டைக்கண்ணே போடி, எனக்கு கோவம் வந்துடும். அவர்கிட்ட பிடிச்சதே அவர் கண்ணுதான், அழகா இருக்கும். அடப்பாவி, இவ்வளவு லவ் பண்றியா? எங்க அத்தா உனக்குதான். நீ ஏன் வாக்கு கொடுத்திருக்க? ஏன்னா நீ தான் அந்த வீட்டு செல்ல பிள்ளையாச்சே. நீ சொன்ன உங்க அத்தை கேட்பாங்க. எங்க அத்தைக்கு நான் எப்பவுமே அதிர்ஷ்டக்காரின்னு நினைப்பேன். நான் அவங்க குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல செல்வமா இருக்காங்களாம். ஆமாமா, உங்க அத்தை ஊர் முழுக்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீயும் இந்த வீட்டுக்கே வந்துருவ போலுக்கு. அதுல இல்ல, எனக்குலாம் அங்க வேண்டாப்பா, முரட்டு பையன் வச்சு நான் கலெக்டர் ஆகணும். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி வா, நம்ம மீனா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சரி, ஆனா தெரியல போன உங்க அத்தா இருப்பாங்களே, அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்லவா? நீ அவளால விட்டு வச்சா அந்த பொல பொண்ணு அடைய வேண்டியது என்ன? சாத்த பொம்பளையில போட்டு இதுக்கு கை நீட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு எல்லாம் சும்மாவே அவன் எனக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா காரல யாத்திரையில என்ன இருக்கோ அதான் நடக்கும். பாவனு எவ்வளவு நாள் அந்த பிள்ளை கஷ்டத்தை நிற்கும். இப்ப நான் போனேன், என் கூட எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? நான் அந்த பிள்ளை 2 வயசு இளையவன், என்னையே விட்டு வைக்கல. நானே 5 வயசு கிளையவன், என்னையே விட்டு வைக்கல. தெரியுதுல பாருண்ணா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு என்னமோ விடுறது நல்லதா தோணல. ஒன்னு என்ன பண்ணலாம், ஒரு நல்ல பையனா இருந்தா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? சம்மதிப்பாங்களா? நல்ல பையன் கிடைக்கணும்ல. என்ன உன் ஸ்டேஷன்ல இருக்கான பிரவீன், அவன் இல்ல, அவன் வேண்டாம்ல, தண்ணி அடிப்பான். அவன் ராபர்ட் ஊதாரி பையன், அவன் வேண்டாம். அவன் நானும் மோனை பார்த்தா என்ன என்ன அந்த பையன் இவளோட 1 வயசு இளையவனே. இனி அவி வயசுல மாப்பிள்ள கிடைக்காது. இனி கொஞ்சம் குறைச்சிலாம் கூட்டி தான் பார்க்க முடியும். அந்த பையன் கேட்டு போப்போமா? அந்த பையனுக்கு அவளை பிடிக்கும்னு நினைக்கேன்டா. நான் 2-3 நாள் பாத்துக்கேன், அவன் பார்த்துட்டு தான் போகணும். அப்ப என்ன, அவன்கிட்ட பேசி பார்ப்போம். அவன் அப்பா கொஞ்சம் வில்லங்க முடிச்ச ஆளு, அதான் பாத்துட்டு இருக்கேன். அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்போம். அதான் சரி, அதான் கேட்கணும் பாத்துக்க. ஓய் என்ன நம்ம எடுக்க போற? நான் எதுக்கு அங்க போகணும்?
போறேன். வாயா நம்ம வீட்டுக்கு பைக்ல போலாம். வாயா அத்தம் பைக்ல. வாயா அத்தம் பைக்ல போவோம். ஆ, அதுக்கு வேற ஆளை பாருங்க. இல்ல அத்தம் பைக்ல நீ தான் வரணும். வா 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 அண்ணே வா, நமக்கு வேலை கிடக்கலாம். வா போலாம். இல்ல அவளை எப்படியும் பைக் வச்சு ரவுண்ட் அடிக்கணும்னு நினைச்சேன். இசை வா. வா அன்னைக்கு கேட்டியா இல்லையா? வா. சரி நீ வந்து நான் கூட்டு போறேன். இல்ல நான் கூட்டு போறேன். நீ கிளம்பு. நான் அந்த கடற்கரை வரைக்கும் கூட்டு போயிட்டு அதுக்கு வளையல் பசியில எடுத்து கொடுத்துட்டு வரேன். இசை வா. வளையல் பாசியா? அப்படியே கேட்டல சம்பளம் வாங்கி தாங்கன்னு. வா இன்னைக்குதான் சேலரி விழுந்துச்சு. ஓடியா. நான் வாங்கி கொடுத்தத நீ கிளம்பு. அதுக்கு நான் வாங்கி கொடுக்கண்டா. நீ வா. எப்படி எங்க அம்மா இவ்வளவுதான் எனக்கு பேசி முடிப்பாங்க. ஏய் வா. நான் வரல. நான் விளையாட போறேன் ராணி வீட்டுக்கு. அத்தான் கூப்பிடுங்களா? வா. நான் வரல. அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. வா. அத்தை உங்க அத்தை கூப்பிடுறாங்களே போக வேண்டியதானே? உனக்கு பொறாம நான் போயிருவேன். பயப்படாதம்மா. நான் ஒண்ணு உங்க அத்தை பைக்ல போக மாட்டேன். புரியுதா? சும்மா இருடி. ரொம்ப தான் பயப்படுதா? இசை வா. அத்தை உங்க அத்தை கூப்பிடுறாங்களே போயடி. வேண்டாம். போ. எங்க போனல போ. போன. நீ இப்ப அவன் தின்ன. அது என்ன? அவ விளையாட்டுக்கு இருக்கல போறா. நீ போ. இல்ல அம்மாவே நீ வாங்கி கொடுக்க சொன்ன. நீ எப்படி பண்ணிட்டு இருக்கா? அது நீயே வாங்கி கொண்டு கொடு. அதுக்கே அவளை கூட்டு போற வழிய பிள்ளைய. அதுக்கு இல்ல என்ன மீறி எவனா பாத்துருவான். அது எதுக்கு நாலு கண்டு போடும். தப்பா ஏதாவது பேசிட்டு போனுங்க. வேண்டாம் நீ மட்டும் போய் வாங்கி கொண்டு கொடு. கூட்டு போலான்னு நினைச்சேன். ஏன்டா இப்படி சாத்த கட்டிட்டு தண்ணி அடிச்சிருக்கல? இல்ல லைட்டா தான் அடிச்சேன். போனேன் தண்ணி அடிச்சுட்டு புள்ளே வாவாட்டு. சரி அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறாத. என்ன பண்ணனே தெரியல. எனக்கு ஒரு சின்ன வயசுல பிடிக்கும். திட்டுறத பாரு. தாய்க்கு அந்த படி. உங்க அம்மா இல்லையா? எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதோ? இங்க பாரு. இந்த மெழுத்தூர்ல வந்து நிக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்க. என்ன? விளாட போனா அடக்கம் இல்லாம போனா எங்கேயாவது பேசுறது பள்ள கட்டுறதுலாம் பார்த்த மூஞ்சி மாதிரி பேத்துறேன். என்ன ரொம்ப திட்டுறீங்க? இங்க பார். யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல. எவன்கிட்டயும் பேசக்கூடாது. தம்பியா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி பேசுன ஒண்ணு நெஞ்சுறேன். அவ்வளவுதாடி. எப்படி இருந்து தெரியுமா? நான் பேசுறது உங்களுக்கு என்ன? எனக்கும் தெரியல. சின்ன வயசுல அப்படிதான். நான் யார் கூட எனக்கு பாசம் வச்சதில்லை. இந்த தெரியல எத்தனையோ பிள்ளைங்க இருக்கு. எனக்கு சின்ன வயசுல யாருமே பிடிச்சதில்லை. ஒண்ணு மாதிரி. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுங்க. யார்கிட்ட பேசக்கூடாது சரியா? நான் பாசமா தான் சொல்றேன். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது.